வாரே வா! என்னடா இன்னும் 200% அக்காவ காணோமே! இன்னும் பிரச்சனையாக்கலையே! அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, நம்ம அக்காவுக்கு காதல் மோகத்த பத்தி பேசுனதும் கோவம் வந்துருச்சு போல. இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, "இத பத்தி யாரும் பேசக்கூடாது. இது என்னோட உரிமை. வேணும்னா என்னைய தனியா கூப்பிட்டு பேசணும். அவன் எதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசுறான்?" அப்படி இப்படின்னு உட்காந்து நம்ம பவித்ராட்டயும் ஆனந்திட்டயும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம அன்சிதா ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. நேத்தே அவங்க லவ் வைக்கலாமா வேணாமா அப்படின்னு பேசி ஒரே பைத்தியமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா எதுக்கு இதெல்லாம் இன்வால்வ் பண்றீங்க அப்படி இப்படின்னு செகண்ட் ப்ரோமோ அப்படித்தான் தெரியுது. அதுக்கு தான் சண்டை போடுறாங்கன்னு புரியுது. என்னடா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கேம கொடுத்துட்டு செகண்ட் ப்ரோமோல இப்படி ஒரு சண்டையை கொண்டு வரீங்கன்னு பார்த்தா வேற டாபிக் இல்ல போல. ஏதாவது வேலைக்கு வந்துட்டு இந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது கூட்டத்துக்குள்ள கும்மால் அடிச்ச மாதிரி. இதுல நம்ம பவித்ராவும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம தர்சிகா பேசிட்டு நம்ம 200% பேசிட்டு ஓடிடுவாங்க. இப்ப ஆனந்த் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முந்தின சீசன்லாம் ஒருத்தருக்கு 2 பேர் சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு நீங்க பண்றத பார்த்தா அப்படின்னு நம்ம ஆனந்தி ஒரு ஒரு கொளுத்து கொளுத்தி விடுவாங்க. இங்க லவ்வுன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாங்க பாரு. ஆனா இந்த சீசன் 8 எவ்வளவுக்கு எவ்வளவு ஒஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஒஸ்ட் பண்றீங்கடா டேய். ஒழுக்கமா ஆடுங்கடானா எங்கடா ஆடுறீங்க? இனி வர்ற மாதிரி இண்டிவிஜுவல் கேம் கரெக்டா ஆடுங்கடா. சும்மா லவ் கண்டென்ட் லவ்வும் ஒழுங்கா பண்ண மாட்றாங்க. அதையும் போட்டுக்கிட்டு இழுத்தடிக்கிறாங்க. விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் என்ன ஆகுமோ, இல்ல பவித்ரா, இல்ல இதுல அன்சிதா, இதுல ஆனந்தி கொளுத்தி விட்டாங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. ஐயோ! நம்ம தலையில துண்ட போட்டு போக வேண்டியது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.